இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. ஐசக் ஜோக்ஸ் பிரான்ஸ் தேசத்தில் 1607 பிறந்தவர். 10 வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவருக்குள் சுவிசேஷ தாகம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. வாலிப வயதிலும் உலகத்திற்கு நேராக செல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை நோக்கி சுவிசேஷம் அறிவிக்க ஒரு அழைப்பு வந்தது. வட அமெரிக்காவிலிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதே அந்த அழைப்பு. உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவராக தன்னை அதற்கு அர்ப்பணித்தார். நெடுநாள் பயணத்திற்கு பின் 8 பேர் அடங்கிய மிஷனரி குழு வட அமெரிக்காவை சென்றடைந்தது. ராக்வா என்ற காட்டு மிராண்டிகள் கூட்டம் அவர்களை மிகவும் கோபத்துடன் எதிர்கொண்டது. இடையூறுகளும் ஆபத்துகளும் ஏராளமாக ஏற்பட்டன. அப்பழங்குடி மக்களிடையே ஏற்படும் கொள்ளை நோய்களுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் இவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது. 5 ஆண்டுகள் கடினமாக பணி செய்தாலும் அக்காட்டு மிராண்டிகளால் அதிகமான சித்திரவதைகளை இவர்கள் சந்தித்தனர். ஒரு நாள் ஐசக் ஜோக்ஸ் காட்டு மிராண்டிகளால் பிடிக்கப்பட்டார். அவருடைய உடலை தசை தசையாக வெட்டினர். கை விரல்களையும் வெட்டி அவருடைய கண்களுக்கு முன்பாகவே தின்றனர். அப்படி இருந்தும் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பின ஐசக் தன் சொந்த ஊரை போய் சேர்ந்தார். மறுபடியும் அங்கு ஊழியத்திற்கு சென்ற போது அங்கு நடக்கிற கொள்ளை நோய்க்கு அவர்தான் காரணம் என்று அவரை திடீரென்று ஒருவன் கோடாரியால் வெட்ட அவர் உடல் கீழே விழுந்தது. அவருடைய இரத்தம் அந்த பூமியை நனைத்தது. அவர் அங்கேயே மரித்து போனார். ஆயினும் அவர் கொல்லப்பட்ட 1 ஆண்டுக்குள் அங்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றனர். இது அவருடைய கடின உழைப்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய விசுவாச வாழ்வை பலப்படுத்துவதாக இருக்கின்றதல்லவா? இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபைகளின் வித்து என்பது உண்மையல்லவா? ஆம், என கருமையானவர்களே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். எப்படி கோதுமை மணியை விதைக்கும் போது அந்த விதை செத்து அதிலிருந்து அநேக 1000 கதிர்கள் எழும்புவது போல ஒரு கிறிஸ்தவ ஊழியரின் இரத்தம் சிந்தப்படும் போது அந்த இடத்திலிருந்து 1000 கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள் என்பது ஐசக் ஜோக்ஸ் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து அறிகிறோம். இந்த நாட்களிலும் அநேக ஊழியர்கள், மிஷனரிகள் அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், சிறையில் வாடுகிறார்கள். அவர்களுடைய பாடுகள், உபத்திரவங்கள் இன்னும் அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வரும். அதுதான் உண்மை. ராஜாஜி ஒரு முறை கூறினாராம், கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சியை போல அவர்களை கொல்ல கொல்ல இன்னும் அதிகமான பேர்கள் எழுந்திருப்பார்கள் என்று. அது எத்தனை உண்மை! தங்கள் ஜீவனையும் பாராமல் கிறிஸ்துவுக்காக தங்களை இழக்கவும் உபத்திரவப்படவும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஊழியருக்காக, மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் விதைக்கிற வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம் ஜெபங்கள் தான் அவர்களுடைய இக்கட்டான நிலையில் அவர்களை தாங்கி நிறுத்தும், இன்னும் கர்த்தருக்காய் ஓட வைக்கும். எனவே ஜெபிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, இந்த நாட்களில் விசேஷமாக வட இந்திய மாநிலங்களில் கர்த்தாவே மிஷனரி பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், சிறைவாசங்கள் இவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே அப்பா சோத்திர பின்னிட்டு பாராதபடி உம்முடைய வசனத்தை விதைக்கிற அந்த ஊழியர்களை என் தேவனில் பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, அவர்கள் விதைக்கிற விதைகள் மூலம் ஆண்டவரே 1000 ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட என் தேவநல கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.